அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசியினருக்கு ராசியில் செவ்வாய், 4 ராகு, 5 சனி வக்கிரம், 9 குரு வக்கிரம், 10 கேது, லாபஸ்தானத்தில் நீச்சமான சுக்கிரன் நவம்பர் 3ஆம் தேதி விரைய ராசிக்கு வருகிறார். ஏற்கனவே அங்கு இருக்கும் சூரியன் புதனுடன் இணைகிறார். ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதும் குரு பகவான் அதிசாரமாக 9இல் இருப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் தேவைக்கேற்றபடி பண வரவுகள் உண்டாகும். உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய பலம் உண்டாகும். ஜென்ம ராசியில் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் கவனம் வேண்டும். எதிலும் நிதானம் வேண்டும். யோசித்து பேசுதல் வேண்டும். 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எதிலும் பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டால் வளமான பலன்களை பெறலாம். நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் உங்களது கையிருப்பு சற்று குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். மாணவர்களுக்கு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். நன்கு படிப்பர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக முயற்சி செய்யலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ராசியும் ராசிநாதனும் ஆட்சி பெறுவதும், சப்தமாதிபதி சுக்கிரன் தனது ராசியின் உச்சம் பெறுவதும், 2, 5க்குரிய குரு கலகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் பல கோணங்களில் சாதகமான அமைப்பு. நினைத்த செயல்கள் நிறைவேறும். நல்ல நேரம். கோயில் தரிசனம், நன்கொடைகள் அளித்தல், தர்ம காரியங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பாக்கியம் உண்டு. பொருளாதார நிலையில் தாங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவலால் மகிழ்ச்சி உண்டு. சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். அறிவுரை: வெளியூர் பயணங்களில் அலைச்சல்களும் அதனால் உடல் உபாதைகளும் உண்டாகும். பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பொருட்களை தவற விட்டுவிடுவதும், பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு ஏமாற்றம் இருக்கும். கவனம் தேவை. ராகு மற்றும் 12இல் சூரியன் போன்ற கிரக சஞ்சாரங்களால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். ஆக மொத்தம் விருச்சிக ராசியினருக்கு ராசியில் உள்ள செவ்வாயால் நன்மை, 9ஆம் இடத்தில் குரு பகவானால் நன்மை, புதனால் நன்மை. ஆக இந்த இருக்கும் வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.